பேசுறடி? எப்படி பாஞ்சாலி மாதிரி நான் இந்த வீட்ல எல்லாருக்கும் பொதுவா? என்ன பேச்சு பேசுற ஒண்ணு? மாமா அடிக்க வந்தல நீ? அடிக்க வந்தல? அடி, என்ன அடிடா. ஏய், மெதுவா பேசு. பாப்பா இருக்குல்ல, ஏன் கத்துற? பாப்பா இருக்குன்னு தெரிஞ்சதானே நீ என்ன அடிக்க வந்த? இப்ப மட்டும் என்ன புதுசா பாப்பா இருக்குங்கற? அடி, அடிடா, அடி, நல்லா அடி. கைய விடு. எங்க வீட்ல ஒரே ஒரு தடவை அடி வாங்குன, உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு. அதுக்கு முன்னாடி எங்க அப்பா கூட என்ன அடிச்சதே இல்ல. ஆனா நீ என்ன அடிக்க வந்துட்டல. இப்படிலாம் உன்னை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு சரியான பரிசு ஜீவா. இது சரியான பரிசு. நீ பேசுனது மட்டும் சரியா? எல்லாம் பொது பொதுன்னு சொன்னா அப்படிதான் கேட்க தோணும். உனக்கும் எனக்கும் இங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. எல்லாரும் சாப்பிடுறது சாப்பிட்டு எல்லாரும் மாதிரி தான் இருக்கும். வயித்துல பாப்பா வந்து இத்தனை நாள் ஆகுது. வாய்க்கு ருசியா சாப்பிட ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கியா? இல்ல, கிடையாது. ஏன்னா ஒண்ணு வாங்கினா இங்க பத்தாது, நிறைய வாங்கணும், எல்லாருக்கும் வாங்கணும். நான் உன்கிட்டயோ உங்க வீட்லயோ எதையுமே எதிர்பார்க்கறதே கிடையாது. ஒரு 100 ரூபாய்க்கு கூட வழி இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். எங்க அப்பா ஆசையா பைக் வாங்கி கொடுத்தா அதையும் எல்லாருக்கும் போதும்னு சொன்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? சொல்லுடா, பாத்துட்டு இருக்கணுமா? ஒண்ணுமே நமக்கு இல்லாம என்ன வாழ்க்கை இது? நினைக்கவே கேவலமா இருக்கு. நாளைக்கு எங்க அப்பா ஒரு கார் வாங்கி தருவாரு. கொண்டு போய் குடும்பமா எடுத்துட்டு போய் லாரி கடையில விட்டுருங்க. அவர் வாங்கி தந்ததுக்கு அவரை திட்டுங்க, அவரையும் அவமானப்படுத்துங்க. கேட்டா எல்லாரும் என்ன அடிக்குவாங்க. ஏன் கையோங்கறதோட நிறுத்திட்ட? முள்ள மட்டும் வந்து தடுக்கலன்னா நீ என்ன அடிச்சிருப்பல்ல? அடிச்சிருப்பல்ல? வேண்டாம், உன் ஆசை நீ தீத்துக்கோ, இப்பவே தீத்துக்கோ. அடி, ஏய், அடிடா, அடி, அடி. ஏய், விட்ரி. ஏன் அப்படி பண்ற? உன்கிட்ட அடி வாங்குறதுக்கு தான் எங்க அப்பா பெத்து வளர்த்து என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காருல. அடி, அடி, ஏய், அடிடா, அடி. விடு. என்ன மீனா நீ? ஏன் இப்படி பண்ற? அடிடா. ஏன்டி இப்படி பண்ற? அடிக்க வந்தது தப்புதேன், தப்புதேன். விடு. முள்ள மட்டும் வரல, நீ என்ன அடிச்சே கொன்னிருப்ப. ஐயோ, உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தல்ல, எனக்கு இது தேவைதான், தேவைதான். ஒரு சந்தோஷமும் இல்ல. டெய்லி திட்டு அடியும் தான் மிச்சம். எனக்கு நல்லா வேணும், நல்லா வேணும். கேவலமா எல்லாரும் முன்னாடி அடி வாங்குற. என்ன லவ்வோ, கன்றாவி லவ். ஏய், மீனா, சாரி டி. மீனா, தொடாத, தொடாத. உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல. போ, போடா. ஜீவா மாமாவுக்கு இவ்வளவு கோவம் வர நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். அண்ணன் பாவம், நமக்கும் அவங்களுக்கும் இடையில மாட்டிட்டு முழிக்குது. ஆமாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணா. மீனாவும் எதுக்கு எடுத்தாலும் பட்டு பட்டுன்னு பேசிடுறா. இன்னைக்கு அவ பேசினது ரொம்ப தப்புங்க. அண்ணன் இன்னைக்கு ஃபுல்லாகவே வருத்தமாக தான் இருந்துச்சு. கண்ணன் காலையில் வருத்தப்பட்டது, அண்ணி காசு கொடுத்தது எல்லாமே அண்ணனுக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணாங்க,
லவ் பண்ணும்போது என்ன பேசியிருப்பாங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்காதா? தெரியலங்க. பெரிய அண்ணனும் அண்ணியும் லவ் எல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணலை, ஆனால் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல? அவங்க வேற லெவலுங்க. நீயும் தான். நீயும் அப்படிதான் இருக்க. என்ன மட்டும் இல்லை, வீட்டில் எல்லாரையுமே நீ புரிஞ்சுக்கிற. எனக்கு இந்த வீட்ல முன்னாடில இருந்தே எல்லாரையுமே தெரியுமேங்க. ஆனா மீனாவுக்கு தெரியாது இல்லைங்க, அதனால கூட இருக்கலாம். ம். ஆமா, யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கலான்னு எப்பயாவது தோணிருக்கா உங்களுக்கு? ஆமாம், தோணுது. கல்யாணத்தை பற்றியே தோணுனதில்லை, இதில் லவ் எல்லாம் வேற பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனா ஒரு பொண்ணை நீங்க விரும்பிருக்கீல்ல? நானா? பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணு உங்களை சைட் அடிச்சது உங்களுக்கும் பிடிச்சதுன்னு நீங்க சொன்னீங்களே, அதுவா? அவங்க பேர் என்னங்க? யாருக்கு தெரியும்? ம், ஆமா, அப்பவே தெரியாதுன்னு தான் சொன்னீங்க. லவ்ன்னுட்டு என்னதான் பண்ணுவிய? அது லவ் எல்லாம் இல்லை, நீ வேற. அப்புறம் அவளும் பார்த்தா, நானும் பார்த்தேன், அவ்வளோதான். அப்புறம் அப்புறம் என்ன, பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் 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 ஒரு நாள் அவளை நான் புருஷனோட பார்த்தேன், கொஞ்ச நாள் கழிச்சு குழந்தையோட பார்த்தேன். எப்படிங்க இப்படி? ஏய், நடந்தது தானே சொல்கிறேன். என்கிட்ட சொன்னது ஓகே, வேற யார்கிட்டயும் போய் இது உங்க காதல் கதைன்னு சொல்லிடாதீங்க. வேற ஒரு கதையும் இருக்கு, கேட்குறியா? அது என்ன? என் கூட 10th ஒரு பொண்ணு படிச்சா. ம், சரி. உன்ன மாதிரி தான் கண்ணு அவளுக்கும். ம், ம், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம், சொல்லுங்க. அவள் முன்னாடி போய் நின்னதுமே எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏங்க? அவ செம்மையா சுடிதாரெல்லாம் போட்டு பளிச்சுன்னு இருந்தா, நான் இப்படி லுங்கியோட ஒரு வர தாடியோட மொக்கையா போய் நின்னேன். உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன? 10ஆம் கிளாஸ் படிச்ச நீ, அழுக்கு சட்டை போடுற நீ, மளிகை கடையில் பொட்டலம் போடுற நீ என்ன விரும்புறியான்னு ஒரே அசிங்கமா போயிடுச்சு. அவளை விடுங்க, அவ ஒரு லூசு, உங்க அருமை அவளுக்கு தெரியல. ஏ, அவளை திட்டாத, அவ உண்மையா தானே சொன்னா. ஆமா, பெரிய உண்மை. வேண்டானா வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? ஏங்க இப்படிலாம் சொல்லணும்? சரி, உனக்கு இப்படிலாம் தோணுதே இல்லையா? எப்படி? இல்ல, 10ஆம் கிளாஸ், மளிகை கடை, அழுக்கு துணி, இதெல்லாம். உங்களோட பேசும்போது ஆச்சரியப்படவும் சந்தோஷப்படவும் எனக்கு நிறைய இருக்குங்க. இதுல நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு நினைப்பே வராது. ஆமா, நீங்க 10ஆம் கிளாஸ் தான், பொட்டலம் போடுறீங்க, அதனால என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளவு பிடிச்சிருக்கு. ஏய், இப்படிலாம் சொல்லாத, அழுதுற போறேன். ஏங்க? லவ் எல்லாம் நான் உன்னை தவிர வேற எங்கேயும் உணர்ந்ததே இல்லை. அண்ணி அம்மா இல்லாம வேற எந்த பொண்ணையும் எனக்கு உன் அளவுக்குலாம் தெரியாது. நிஜமாவே விரதத்தை நினைச்சு நான் இப்பதாங்க வருத்தப்படுறேன். ஏன்? விரதம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், நீங்க இப்படி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, விடுங்க. ஏய், இதா சொல்.
வா மீனா, இந்த ஜூஸ். எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? வேண்டாம்னா விடுங்களேன். கெஞ்சி கொடுக்க ஆள் இருந்தா இப்படித்தான் வேண்டான்னு சொல்ல தோணும். அம்மா ஏம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. பின்ன என்னடா? அத்தை இப்பெல்லாம் இப்படிதான். அத்தைக்கு பிபி இருக்கான்னு பார்க்கணும். மீனா, என்னப்பா என்னாச்சு? ஒன்னும் இல்ல. மீனா முகம் சரியில்லை இல்ல மாமா? ஆ, அண்ணி, வண்டியை நான் கீழே போட்டதுக்கு இன்னும் கோவமா இருக்கீங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அது ஒன்றும் இல்லைண்ணே. அவ ஏதோ சும்மா அப்படி இருக்கா. நான் சும்மா அப்படி இருக்கேனா? போச்சுங்க, என்ன நடக்க போகுதோ. மீனா, என்னப்பா திரும்ப ஏதாவது பிரச்சனையா? ஜீவா நேத்து என்ன அடிக்க வந்தான். அடிக்க போனியா? ஏண்டா? மீனா, என்னாச்சுப்பா? திரும்ப சண்டையா உங்களுக்குள்ள? எப்ப பாரு என்ன சண்டை இவங்க 2 பேருக்கு மட்டும்? வண்டி விஷயத்த பேசி திரும்பவும் சண்டை போட்டீங்களா? நான் சாதாரணமா தான் பேசினேன். இவன் தான் என்ன அடிக்க வந்தான். முள்ளு மட்டும் தடுக்கல, ஓங்கி அடிச்சிருப்பான். நான் செத்தே போயிருப்பேன். அப்படியே முல்ல அடிக்க போனானா? இல்லை, ஏடா நினச்சிக்கிருக்க நீ? ஆ, ஆம்பளைன்ற திமிரை கட்டுற நீ? இது ஏடா பழக்கம்? பொம்பளை பிள்ளைய கை நீட்டுற பழக்கம்? அண்ணா, அது அவ கர்ப்பமா இருக்காடா. இந்த மாதிரி நேரத்துல அடிக்க போனேங்கிற? ஐயோ, எனக்கு தலையே சொத்துது. என்ன ஜீவா, எப்படா இப்படிலாம் ஆன நீ? அப்படி இல்லைடா மட்டும் அடிக்கலாமே வே. நீ என்னடி பேசுற? இல்லை, போன தானே பேசிக்கிருக்கான். இல்லை, அந்த பிள்ளை அடிக்க போற அளவுக்கு அப்படி என்னடா கோவம் உனக்கு? ஓ, அவ்வளோ பெரிய ஆளாயிட்டியோ? திமிர்றா உனக்கு, ஆம்பளைன்ற திமிரு. அப்படித்தானே? அந்த பிள்ளை திரும்ப நீ அடிக்காதுல, அந்த திமிரு. ஏண்டா, உனக்கு நான் இதெல்லாமா சொல்லி கொடுத்து வளர்த்தேன்? என்னடா ஜீவா, நீ இப்படி மாறிட்ட? அவ என்ன சொன்னான்னு சொல்லு. நான் என்ன சொன்னேன் சொல்லு. ஏலே, அந்த பிள்ளை என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டும்டா. என்ன வேணாலும் சொல்லி இருக்கட்டும்ன்றேன். அதுக்கு அந்த பிள்ளை அடிக்க போவியா நீ? வர வர இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்றே தெரியல. எப்படி இருந்த வீடு எப்படி ஆகிக்கிருக்கு வருதானா? என் தம்பி ஊரை மரியாதை நினைச்சுக்கிறதே பார்த்தியா? அது ஏன் தப்புடா? மாசமா இருக்க பிள்ளைய ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த பிள்ளை கை நீட்டி அடிக்க போயிருப்ப நீ? அண்ணே, என்னடா உனன்னு சப்போட்டா நீ? இல்லை, ஏடா கல்லு மாதிரி நிற்கிறவன் அந்த பிள்ளை என்கிட்ட வந்து நீ அடிக்க வந்தேன்னு சொல்லுது. இதை கேட்கறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா, ரொம்ப பெருமையா இருக்கு. ஐயோ, ஏண்டா ஏண்டா இப்படி பண்ற? சும்மா ஜீவாவையே சொல்லாதீங்க. ஜீவா அடிக்க போனானா இவ ஏதாவது பண்ணிருப்பா. அது என்னன்னு கேளு. என்னம்மா நீங்க? இந்த பிள்ளை என்ன வேணாலும் சொல்லட்டும், என்ன வேணாலும் செய்யட்டேன். கட்டின உண்டாயிட்ட கை நீட்டி அடிக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாதுமா. டேய் போட, அந்த பிள்ளை மன்னிப்பு கேள்றேன். போய் மன்னிப்பு கேள்றான்னு சொன்னேன். மன்னிச்சிரு மீனா. ஐயோ,
பரவாயில்ல ஜீவா. அது ஏன் உன் முகம் இப்படி இருக்குன்னு கேட்டாங்களேன்னு சொன்னேன். வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல விடு. டேய், நீ வீரண்டி எல்லாத்துக்கும் தெரியணும்டா. போடா, போய் வேற ஏதாவது செய்ய. இப்படி உன்னை நம்பி வந்த பிள்ளையா கை நீட்டி அடிக்கிற மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த செய்யாத. திரும்ப அந்த பிள்ளைய கையை ஓங்குன அப்புறம் தம்பி மீட்லாம் பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் சொல்லுவேன். இங்கே வர ஒழுங்கா இருக்கிற வரைக்கும் தான் தம்பி தொம்பியெல்லாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்க. மாமா பரவாயில்ல மாமா விடுங்க. டேய், இதான் கடைசியா இருக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். திரும்ப அந்த பிள்ளை அடிக்க போக வேண்டிய கேள்விப்பட்டேன், சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க. அண்ணன் சொன்னது கரெக்டு தான். நான் எப்படி ஒன்று அடிக்க கை வாங்கலாம்? நான் எதுக்கு ஒன்று அடிக்க வரணும்? அம்புட்டு திமிரு எனக்கு எதுக்கு? நான் எப்படி சில ஆம்பளைங்க மாதிரி இப்படி மோசமான ஆளானேன்? சாரி மீனா, நான் செஞ்சது தப்புதேன், பெரிய தப்புதேன். சாரி, என்ன மன்னிச்சிரு. ஐயோ ஜீவா, என்ன ஜீவா மன்னிப்பெல்லாம்? சாரிடி. ஐயோ விடுடா. மன்னிச்சிடுறேன். நான் தான் தேவையில்லாம நைட் என்னென்னவோ பேசிட்டேன். நான் பொதுவான ஆளான்னு கேட்டா உனக்கு கோவம் வரதானே செய்யும். நீ என்ன அப்படியே கவனிச்சுக்கிற. நான் கேட்டது தப்புதான். நீ இந்த மாதிரி கேவலமா ஏதாவது சொல்லியிருந்தா நான் கண்டிப்பா அடிச்சிருப்பேன். அது மாதிரி தானே இதுவும். நான் பேசினதுதான் தப்பு. சாரிடா. நீ கோவத்துல பேசுறேன்னு நான் விட்டுருக்கணும். நான் உன்னை அடிக்க வந்துடக்கூடாது மீனா. அது பரவாயில்ல, நீதானடா. அத நான் விட்டு தொலைஞ்சிருக்கணும். என்ன ராத்திரியே நீ சமாதானப்படுத்த வந்தப்பவே நான் சமாதானம் ஆயிருக்கணும். இத நான் வேற போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன். சொல்லிருக்க கூடாது. பரவாயில்ல மீனா, விடு. அழாத. உன் மனசுல வருத்தம் இருக்க போய் தானே சொன்ன. நம்ம 2 பேர் பிரச்சனை நம்ம 2 பேருக்குள்ளேயே இருக்கணும். எல்லாத்தையும் எல்லார்கிட்டயும் போய் சொல்லி நான் உன்னை அசிங்கப்படுத்திட்டேன். இதை நான் எத்தனை தடவை செய்யறேன். உன் அண்ணனை உன் அண்ணி விட்டு கொடுத்ததே இல்ல. முல்ல கூட அப்படிதான். நான் மட்டும் ஐயோ. ஏய், பரவாயில்லடி, நம்ம வீடு தானே. அவங்களும் பாரு என்ன ஏதுன்னு கூட கேட்காம உன்னை திட்டிட்டாங்க. அவங்க அப்படி பண்ணாம விட்டுருந்தா இங்க இப்ப சீனே வேறையா இருந்துக்கும்ல. என்னடா கிண்டல் பண்றியா? பாத்தியா? ஓ சாரி சாரி சாரி. திரும்பவும் கோவப்படுறேன். உன்னை எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்க வச்சது தப்புதான் ஜீவா. சாரி. இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன். சத்தியமா செய்ய மாட்டேன். சரியா? சரி விடு. சாரி. ஏய், மீனா, நம்ம பாப்பா பாவம் முடி. நாம இப்படி சண்டை போட்டே இருந்தோம்னா அது என்ன நினைக்கும்? கரெக்ட் தான்டா. சாரி பாப்பா. இனிமே நான் சண்டை போட மாட்டேன். சத்தியமா சண்டை போட மாட்டேன். வண்டியை நீ திருப்பி கொடுத்துட்டியா? அதான் எனக்கு கோவம் வந்துருச்சு. வேற ஒண்ணும் இல்ல. வண்டி கதையை இதோட விட்டுறலாமே.
திரும்பி அதை பற்றி பேசி சண்டை வேணாம். ம்.